என்ன மிஸ்டர் சீமான், கொலை வெறியில இருக்கீங்களா? பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க கடிச்சு கிடிச்சு வச்சிட போறீங்க. பாவம் அந்த பசங்க நீங்க அப்படியே உணர்ச்சி பொங்க தமிழன் தமிழன் அப்படி கத்துறத பார்த்து ஆர்வமா உட்காந்து அண்ணன் ஏதோ பேசுறான்னு கவனிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்கும் சீக்கிரமா டாக்டரை பாருங்க. இதை வந்து குணப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பேருங்க நான் முத்திராம. இல்ல தமிழ்நாட்டுல உங்களை சப்போர்ட் பண்றவனும் உங்களை தலைவனா ஏத்துக்கிட்டவங்க தான் உண்மையான தமிழனா? மற்ற எல்லாரும் என்ன அமெரிக்காக்காரன்னு பிறந்தவனா? இல்லை நான் கேட்குறேன். எவனுக்கும் சுயமா சிந்திக்கிற புத்திலாம் இருக்கக்கூடாது. உங்க பின்னாடியே நீங்க தமிழன் அப்படின்னா உணர்ச்சியை தூண்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கணுமா? இல்ல தமிழன் தமிழ் மொழின்னு உச்சரிக்காதவன் கையில நாட்டை கொடுத்துட்டீங்களா, நடுத்தல நிப்பாட்டிருக்கீங்கடா பைத்தியக்கார பயிலங்கிறீங்களே. உங்களுக்கு ஓட்டு போடாதவங்க பைத்தியக்கார பையனை முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தமிழன் ஒரு உண்மையான தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழன் நான் தமிழன் எங்கேயும் நெஞ்ச பொழுது காட்டணும்னு அவசியம் கிடையாது. அவன் எங்கே பார்த்தா சொல்லிட்டு தெரிய மாட்டான். ஏன்னா அவன் தமிழன் உண்மையான பச்சை தமிழங்கிறது உலகத்துல அவ்வளோ பேருக்கு தெரியும். இந்த தமிழன் இல்லாதவன் தான் பொய்யா ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்கவன் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் தமிழன் அப்படியே பொங்கிட்டு அழைக்கணும். இல்லை என்ன பேச்சுன்னு கேட்குறேன். ஒரு மக்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டம். என்ன பேச்சு முதல்ல உங்களுடைய பேச்சு நட உடைய மாற்றுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடி வாங்கியும் உங்களுக்கு வந்து அந்த புத்தி வர மாட்டேங்குது. இதனாலேயே அழிஞ்சிட்டு போகுது. பாவம் உங்கள் பின்னாடி இருக்க பசங்கள்லாம். அதாவது நாங்கள் வந்து கேள்வி தான் கேட்குறோம், அந்த கேள்விக்கு பை சொல்ல முடியாமல் தற்கொலை கூட்டங்களை அலைகிறாங்க. யார் தற்கொலை கூட்டங்களை அலைகிறாங்க? நீங்கள் அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டு முதல்ல கேள்விக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு நாங்கள் பை சொல்லணும். சரி அப்படியே இருக்கட்டுமே, நான் வந்து பை சொல்கிறேன்ப்பா. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது எங்களை பார்த்து திருடன்னு சொல்கிறான், அவதூறு வைக்கிறான். அதாவது நம்ம கேட்குற கேள்வி பை சொல்ல முடியாமல் இந்த அவதூறு வைக்கிறான். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவன் திருட்டு நிதிக்காரன், இப்போ பிளாக் கிரிக்கெட் திருடக்காரன். பிளாக் கிரிக்கெட் விற்று அதில் வந்து புலைப்படுத்துறவங்களாம் நம்மளை பார்த்து திருநெல்வேலி திருடன்னு சொல்கிறான். நான் வந்துட்டு ஆடி கார்லேயோ நான் வந்து பென்ஸ் கார்லேயோ போகிறேன். ஏன் நாளைக்கு நான் ஃப்ளைட்டு வாங்கியே ஓட்டுறேன். உனக்கு என்னடா? உன் அப்பா தாலி அறுத்தா எனக்கு காசு கொடுத்தா நான் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்படி பேசுகிறீங்களே, இது மட்டும் சரியான ஒரு பதிலா? அவன் கேள்வி தானே கேட்டான், திருநெல்வேலி திருடன் அப்படின்னா திருநெல்வேலி உங்களுக்கு காசு உங்களுடைய சோர்ஸ் எங்கிறது வருதுன்னு கேட்கான். அதுக்கு பை சொல்ல வேண்டியதானே? அதுக்கு பை சொல்ல வக்கு இல்லாமல் அவனே பிடிச்சிட்டுருது. இது பெரிய யோக்கியத்தனமான அறிவான சித்தாந்தமாக கேட்குறேன். அவன் சொல்கிறது திருநெல்வேலிக்கு அதுக்கு உண்டான சோர்ஸை சொல்லுங்க, காட்டுங்க. எப்பா நான் வந்து சொகுசாக வாழ்கிறேன், இந்த கார் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளோ குழுவா லட்ச ரூபா அந்த வீட்டில் வாழ்கிறேன், நான் என் பையனை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன், அதுக்கெல்லாம் எனக்கு வருமானம் இதன் மூலமாக கிடைக்குது, நான் இது லக்ஸரியாக வாழ்கிறேன், அதை சொல்லுங்களேன். அதை ஒரு நாள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கு உண்டான பதிலை கொடுக்க முடியாமல் அது எவன் கேட்குறானோ அவனே திட்டுருது. நீ பைத்தியக்கிற பைய, முட்டாள பைய, அப்போ நாங்கள் என்ன? அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் ஒரு சோழனா போய் போட்டுக்கிட்டு பிஞ்சு செருப்பு தான் போகணுமா? போக வேண்டாம்ப்பா. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க நல்லாவே வாழுங்க. ஆனால் அந்த உழைப்பு போட்டு அதில் ஏதாவது ஒரு வருமானத்தை எடுத்து நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேனே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி சினிமா துறையில் கோடி கூட சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இப்போ தான் லாஸ்ட் படம் ஜனநாயகம் வெளிவந்திருக்கு, அதனால் வருமானம் வந்துச்சு, அவர் லக்ஸரியாக வாழ்ந்தார், இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ இருக்கிற மற்ற திராவிட கட்சிகள் அந்த உதிரி கட்சிகள் எல்லா கட்சிகளும் இவ்வளோ ஆண்டுகளாக அரசியல் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கொள்ளையடிச்சோ மக்கள் பணத்தை எடுத்தோ ஏதோ அரசியலில் ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ ஒரு அமைச்சராக ஏதோ ஒரு பதவி வச்சு அதன் மூலமாக லக்ஸரியாக தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதில் ஒரு ஆதாயம் வந்துச்சு, ஒரு அதிகாரத்தில் வந்தாங்க. நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரத்திலையும் வரல, எந்த ஒரு பதவி சின்ன பதவி கூட வைக்கல. ஆனால் 15-16 வருஷமாக வேலைக்கு போகாமல் எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் இப்படி ஒன்று சுகபோகமாக வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? அறிவானது யோசிக்கிறவன் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? உங்கள் பின்னாடி அழைக்கக்கூடிய தமிழர் அப்படிங்கிற உணர்ச்சி பொங்கல் இருக்கக்கூடிய நான் ஆமை குஞ்சில் வேணால் கேட்காம இருக்கும், மற்றபடி இருக்கவங்க ஏதாவது கேட்க தான் செய்வான். நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்கீங்க? திருப்பி கேள்வி கேட்டால் அது பை சொல்ல வேண்டியதானே? அறிவாந்த பதிலாக சொல்லணும்ல. என்ன சொல்கிறீங்க? இப்போ கூட என் மருமகன் ஒரு நாள் வந்தாப்புல, என்னமாம்மா இந்த கார்லேயே நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை கொடுத்தாப்புல, அதை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் சரி உங்கள் காரை உங்கள் மருமகன் வாங்கி கொடுத்தாப்புல, அது எந்த மருமகன் தெரில. அந்த காருக்கு ஓட்டுறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் ஆகும்ல செலவு, அதுக்கு எங்கேருந்து வருமானம் வருது சொல்லுங்கள்? அதுக்கு எப்படி உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. உங்களுக்கு இதே தானே அரசியல் தானே உங்களுடைய வாழ்க்கை, முழுக்க முழுக்க இதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இது மூலயமா அப்போ உங்களுக்கு எப்படி வருமானம் வருது அதை வெளியே சொல்லுங்கள். இப்போ உங்கள் பின்னாடி இருக்கிற தும்பிகள் இருக்காங்கல்ல, சாட்டை இடுமூலம் கார்த்திக், இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அதன் மூலயமா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வருது, இன்கம் வருது, அதன் மூலமாக அவங்க வாழ்க்கை நடத்திட்டு வச்சுக்கிட்டுங்களேன். உங்களுக்கு தனியாக யூடியூப் சேனல் கிடையாது, என்ன இன்கம் வருது? நீங்கள் வாழ்கிற சுகப வாழ்க்கையெல்லாம் அப்படியே யூடியூப் சேனல்னாலும் வராது. எப்படி தான் நடத்துறீங்களா கேளுங்க. அப்புறம் இதை கேள்வி கேட்பானா மாட்டானா? ஒரு உண்மையான ஒரு யோசிக்கக்கூடியவன் அறிவாற்றல் சிந்தனை உள்ளவன் கேள்வி கேட்க தான் செய்வான். அதுக்கு தைரியமாக தெளிவாக உங்களோட பதிலை வைக்கணும்ல. என்ன நான் சொல்லட்டுமா? அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்ட போகிறீங்க அப்படி நம்பிட்டு இருக்க சில ஏமாளிகள் தமிழர் அப்படி உணர்ச்சியில் வெளிநாடுகளிலிருந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் எங்கே ஓட்டை பிரிக்கணும் எங்கே ஓட்டை சேர்க்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுறீங்க, அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வருது.
இதெல்லாம் எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் கட்சியிலேருந்து உடனே தூக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவளை விட யாரும் உயர்ந்துடக்கூடாது, இவளையும் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. இவங்க சொல்கிறது தான் அதெல்லாம் கேட்டு நடக்கணும், இருக்குன்னா இல்லைன்னா போ. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய எதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஈழத்தில் தமிழர் கொல்லப்படும் போது இங்கே இருந்த, அதாவது மேலே காங்கிரஸ், திமுக இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு உருட்டு வருவார்ல. வந்ததுக்கு அப்புறம் இவர் மானங்கிட்ட போய் அந்த திமுகவுடையும் காங்கிரஸையும் நட்புறாவே இருப்பார், நட்புறாவே சுற்றுவாவோ. அது வந்து கேட்டிங்கன்னா அரசியல் மாண்பாக போயிடும். இவங்க மீட் பண்ணி கொஞ்சம் குழாவி கட்டி பிடிச்சி அதெல்லாம் பண்ண அரசியல் மாண்பு, அதை வந்து கீழே இருக்கிறவங்க ஏற்றுக்கிடணும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய உண்மையான தமிழ் தேசிய பிள்ளைகள் இவருடைய பேச்சில் தமிழ் தேசியம் நம்பிட்டு வந்தவங்க, சில தமிழ் தேசியம் பேசக்கூடிய அவங்க வந்து வேறு தளத்தில் பயணித்தாலும் அவங்க கூட போய் ஒரு நட்புறா வந்துட்டா அது எப்படி நீ போய் நட்புறா இருக்கலாம்? நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா? அப்போ கட்சியிலேருந்து உடனே வெளியே போ. என்னம்மா அது உருட்ட. ஆனால் இதையும் நம்பிக்கிட்டு இன்னும் சில பேர் இவங்களுக்காக முட்டு கொடுக்கல. அதை நினச்சா சிரிப்பாக வருது. முதல்ல இவர் என்ன சொல்கிற கேட்டிங்கன்னா, அவதூறை வைக்கிறாங்க. யார் அவதூறு வைக்கிறா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசுனது தான் எல்லாமே, நீங்க மாற்றி உருட்டுனது தான். நீங்க தான் முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேலேயும் அவங்க கட்சிகளையும் பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் போட்டு கத்தி அவதூற வச்சிங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பமாவது உங்க பேரை சொல்லியோ உங்க கட்சி பேரை சொல்லியோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரா? இது வரைக்கும் ஆச்சு. அந்த மனசை உங்களை கண்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் உங்கள் மேலே ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸில் வந்து கத்துறாங்க, யூடியூப்பில் ஏதாவது நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் சாட்டை பேசுகிற அவதூறுக்கு பதிலடி கொடுத்தா உடனே அது வந்து அவதூறாயிருமா? நீங்கள் பேசுகிறது தானே பதிலடி கொடுக்காங்க. அதுக்கு உண்மையான பதிவிலக்கத்தை கொடுக்க முடியல. இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன்ப்பா, நீங்கள் எல்லாட்டையும் கேள்வி கேட்குறீங்களே, நான் ஒரு சில கேள்வியில் வைக்கிறேன், அதுக்கு மட்டும் போய் சொல்லுங்கள். அதாவது இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் காலத்தில் அரசியல் காலத்தில் வரும்போது என் தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி பிடிச்சி கொண்டாடுனீங்க. உடனே அதுக்கப்புறம் அந்த மாநாடு, முதல் மாநாட்டில் அவர் உங்களை லைட்டாக ஒரு இடிச்சிட்டு போனார்ல, எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் நாங்கள் வரலன்னு சொன்னார். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவமாயின்னு வச்சுட்டுங்களேன். உடனே நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தது என்னது? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள் அப்படி சொல்லிட்டாங்க, பெரியார் தூக்கிட்டு வந்துட்டான், அதனால் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் நான் திருப்பி அவங்களை அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். அது தம்பிங்கிறது வேற, கொள்கை ரீதி அரசியலுங்கிறது வேற, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள போட்டு புழக்க ஆரம்பிச்சிங்கல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் நாம் தமிழர் அப்படிங்கிற, அதாவது அந்த சீப் ஆயுதார் ஆரம்பித்த கட்சி தான், அந்த பேரை எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல இந்த தளத்தில், அரசியல் தளத்தில். அப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நாம் தமிழர் கட்சி மேடைகள்லேயே என் பாட்டன் பெரியார், என் தாத்தா பெரியார், பெரியாருடைய பேரங்களில் பெருமையாக சொல்லுவேன், திராவிடம் தான் எல்லாம் கொடுத்துச்சு, இங்கே பெண்கள் வந்து வானூர்தி ஓட்டுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் வேலை பார்க்குறது எல்லாத்துக்கும் திராவிடம் தான் கொடுத்துச்சு அப்படின்னு பேசுனீங்களா பேசலையா? உங்களுடைய தும்பி சாட்டை திரும்புகிற பேசியிருக்கானா பேசலையா? அப்படி பேசுகிற நீங்கள் சடனாக கொஞ்ச காலத்தில் சில வருடங்கள் கழித்து அப்படியே பெரியார் தான் எங்களுக்கு எதிரி, அவர் எங்களுக்கு மண்ணு தான் அப்படி தூக்கி போட்டுட்டு விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம்? திடீர்னாப்பில் இந்த மாற்றத்துக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? ஏன்னா போதி மரத்தில் எதுவும் போய் உட்காந்திங்களா? திடீர்னாப்பில் நாணயம் வந்துட்டா? ஒரு தலைவன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தால் ஒரே அரசியல் நிலைப்பாடு, ஒரே கொள்கை தானே இருக்கணும். இப்படி முன்னுக்கு முன்னு முரணாக பேசுவாங்களா? சரி, அதை விடுங்க. ஆரம்பத்தில் அதாவது இந்து கடவுளான இந்த சிவன் லிங்கமாக இருக்கட்டும், சிவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு, கிருஷ்ணர், அப்புறம் எல்லா கடவுளையும் ரொம்ப கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி விமர்சனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முப்பாட்டன் முருகன் அப்படி தூக்கி பிடிச்சிங்கல்ல, அது எப்படி? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே முரண்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி உருட்ட போய் தான் உங்களை உருட்டு முன்னன்னு சொல்கிறோம். எதில் உங்கள் நிலைப்பாடு உறுதியாக இருந்திருக்கு? சரி, அதை விடுங்க. இப்போ வரைக்கும் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதாவது பிஜேபி தலைவர் கூட போயிட்டு சரத்குமாரோடைய அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு என்ன நடக்குங்க? அதாவது அரசியல் கொள்கை நோட்பாடுங்கிறது இன்று சரின்னு படும், நாளை தவறு படும், இன்று தவறு படுவது நாளை சரின்னு படும். என்ன உருட்டு இதெல்லாம்? அப்புறம் உங்கள்கிட்ட என்ன அரசியல் கொள்கை நிலைப்பாடு உறுதியாக இருக்குது? இல்லை, இதை விட ஒரு கேவலமாக யாராவது மாற்றி பேச முடியுமில்ல கேட்குறேன். அப்புறம் வந்து போய் நீங்களை வந்து அவதூறு வைக்கனா ஒரு முட்டாத்தனமாக பேசினா எல்லோரும் விமர்சனம் பண்ணுவா தான் செய்வானுங்க. இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு மெயின் எதிரி யாராக இருக்கணும்? உண்மையிலேயே தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு உண்மையிலே யார் எதிரியாக இருக்கணும்? திமுக. இங்கே வந்து இலங்கையில் தமிழர் கொல்லப்படும் போது இங்கே ஆட்சியில் வந்து திமுக, அவங்க தான் அவங்களுடைய மெயின் எதிரி. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, யார் தலைவன்? எங்களுடைய தலைவன் மேதகு பிரபாரங்களே. மேதகு பிரபாரனுடைய தாயார் உடல்நிலை குறைவால் சிகிச்சைக்காக இங்கே வரும்போது அவரை பண்ண விடாமல் திருப்பி அனுப்புனது கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த திமுகவுடைய உங்களுடைய நட்புறவு இவ்வளோக்குள்ளே பரஸ்பரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழகுறீங்க, அரசியல் மாண்பாட பழகுறேன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறேன் எப்படி ஏற்றுப்பான்? முரண்பட்டு தான் நிற்பான். அப்போ நீங்களாம் உண்மையான தமிழனுக்கான தலைவன் இல்லை கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சையை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்களே, அதுக்கு நான் போய் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, அமைச்சர் சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடந்த ஆட்சியில் திமுக இருக்கும்போது அந்த ஐபிஎல் பார்க்க போகும்போது அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை முழுக்கினான்னு சொல்லிட்டு ஒரு அவதூறு பரம்பிச்சில்ல, அதுக்கு இவர் சொல்கிறாரு,
ஏடா ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, உடம்பு சரியில்லாமல் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு உனக்கு ஐபிஎல் பார்க்க போனோம், என் வீட்டில் வந்து டிவியில் பாரு, அப்படியே சரி போயிட்டேன். அங்கே வந்து பார்த்து முணுக்கணுமாக்கும், 500 நோட்டை வச்சு தான் முணுக்கணுமாக்கும், அது மாத்திரையே நீ தண்ணியில் போட்டுல கரைஞ்சிரும், இதுக்கு முணுக்கிற அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து புத்திசாலித்தனமான சில கொஸ்டின் வைக்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் சொல்கிறத அப்படி நான் ஏற்றுக்கிறேன். ஆமாம், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்படி என்ன ஐபிஎல் பார்க்க போகணும், ரைட் ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்க பாருங்கள், அதாவது ஒரு குழந்தைய சரியாக பார்த்துக்க முடியாத தகப்பனாக இருக்கக்கூடிய இவங்க கையில் நாட்டை குடிக்க சரியாகுமா, ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கே இதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்குறீங்களா? நான் கேட்குறேன், ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட தகாத உறவுல இருந்து அது ஒரு பிரச்சனைக்குள்ளாகி, ஸோ இப்படி ஒரு கட்டுன மனைவிக்கு உண்மையாக இல்லாத உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா அது எப்படி சரியாக வரும்? மக்கள் எப்படி கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு பை சொல்லுங்கள். நீங்களும் பை சொல்லலாம், இல்லை உங்கள் ஆமை கொஞ்சம் யார் வேணால் பை சொல்லலாம். இல்லை எதுக்கு சம்மந்தம் முடிச்சு போகிற பாருங்க. அதாவது அந்த பையன் எதுக்கு ஐபிஎல் போட்டி பார்க்க போனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கேட்டுற வரைக்கும் ஓகே. ஆனால் ஐபிஎல் போட்டிக்கு போனதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் நீ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை கொடுத்தா எப்படி சரியாக வரும் கேட்டால், அப்போ ஒரு கட்டண மனைக்கு உண்மையில்லாத ஒருத்தட்ட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, சுற்றி பெண்களை வச்சுக்கிட்டு நான் என்ன குச்சிலேருந்து ஒருத்தி தூக்கிட்டு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணேன் அப்படின்னு பேசுகிறீங்களே, உங்களை மாதிரி ஆட்கள்கிட்டலாம் நாட்டை கொடுத்தா சரியாக வருமா? இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஓட்டு போடாதெல்லாம் தற்கொலை முண்டோம் பைத்தியக்கார பையன். நான் இந்த மக்களை எல்லாம் திட்டுறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறேன். யார் அந்த உரிமையை கொடுத்தா? உங்களுக்கு ஓட்டு போடாதெல்லாம் தற்கொலை பையனை, பைத்தியக்கார பையனை? பைத்தியக்கார பையன் மக்கள் கிடையாது, நீங்களும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் தும்பிகள் தான். ஏன்னா இப்போ 4 பிரச்சனை வந்திருக்கு, இனிமேல் அது 4 நக்கிட்டு போகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் சீமான்? அதாவது எல்லாரும் முதலமைச்சரை பாடுறாங்க, அதாவது 3 கிலோமீட்டர் ஓடிட்டார், 4 கிலோமீட்டர் ஓடிட்டாருன்னு. ஏண்டா நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன்டா. நீங்கள் 12 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ 15 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ, நீங்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆகலை, ஏன் கவுன்சிலர் கூட ஆகலை. அவங்க எல்லாம் பாடினது இதுவரைக்கும் இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்டான ஒரு முதலமைச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. புரியுதுல்ல? நீங்கள் தான் இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு பதவிக்கும் வரலையே. அப்படி நீங்கள் சப்போஸ் முதலமைச்சர் ஆகி நீங்கள் வந்து 12 கிலோமீட்டர் ஓடினீங்க அப்படின்னா அப்போ உங்களை நாங்கள் பாராட்டுறோம், ஓகேவா? அவ்வளோக்குள்ளே பொறாமை, எதை எடுத்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் பண்ணுற அவரை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கொண்டாடுறதுக்குள்ள அது பிடிக்கவே இல்லை. பொறாமை, அவ்வளோக்குள்ள பொறாமை, எதை எடுத்தாலும் நோட்டை சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இதை நீ இப்படி பண்ணும் அதை அப்படி பண்ணும். ஏன்னா இவருக்கு தான் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு முழுக்க மூளை இருக்குது இவருக்கும், இப்படி தும்பிகளுக்கும். மற்ற எல்லாரும் எல்லாம் அறிவில்லாத முட்டா போயிலுங்க. இப்போவுமே இவ்வளோக்குள்ள சர்வாதிகாரத்தனமாக இருக்காருன்னா இந்த ஆளுக்குள்ள ஒரு பதவி கிடச்சிட்டுனா, முதல்ல நாங்கள் தெளிவாக சொல்கிறேனே, ரொம்ப அறிவாற்றல் சிறந்தவங்க, அப்படி தொடர்ந்து பல மணி நேரம் பேசக்கூடியவங்க இவங்க இந்த நாட்டுக்கு தேவை கிடையாது. உண்மையிலே இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைக்கக்கூடிய மனசு இருக்கிறவங்க போதும். ஏன்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி தான் சிறந்த ஆட்சி சொல்லுவாங்க. அவர் வந்து பெரிய படித்த மேதையும் கிடையாது, ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணார். ஸோ எம்ஜிஆர் அப்படி தான், அவர் நடிகராக தானே வந்தார், அவர் பெரிய படித்த ஒரு மேதையும் கிடையாது. ஸோ நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க, நாட்டுக்கு நல்லது பண்ண நினைக்கக்கூடியவங்க தலைவனாக இருந்தால் போதும். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்கே முதலமைச்சர் விஜயவரில் மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக்குனது அவர் வெறும் நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சினிமா துறையிலேருந்து வந்தது எவ்வளோ பேருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஏன் அவங்கெல்லாம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் தோற்று இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையெல்லாம் அஸ்தமானமே நிற்காங்க. ஏன் நீங்களே எக்ஸாம்பிள் காட்டினீங்களா? இவர் வந்து அடுத்த கமல்ஹாசன் சொல்லிட்டு, கமல்ஹாசன் நிலைமை என்னாச்சு? அவர் தான் உலக நாயகனாச்சா, நடிப்பில் சிறந்தவராச்சா. ஸோ அவருக்கு ஏன் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கல? நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை மக்கள் உண்மையிலே தான் வீட்டு பிள்ளையாக நேசிக்கிறாங்க. அவர் உண்மையாக இருப்பார், அவர் சொன்னதை செய்வார்னு நம்புகிறாங்க. உங்ககிட்ட அந்த நம்பிக்கை வரல. ஸோ உங்ககிட்ட அந்த நம்பிக்கை வரணும், மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உண்மையிலே நல்ல மனசுனா நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு முழுக்க அவதூறுகளையும் உங்கள் தம்பிமாரில் விட்டு இழிவுபடுத்தி நீங்களே இப்படி பேசினா உங்கள் தம்பிகளுக்கு யார் அட்வைஸ் பண்ணுவா? அவனும் இதே மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் தம்பிமார்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லையே. நீ அப்படி பேசுடா, அதான்டா சரி. அவனுக்கு பிடிக்கலையா அப்போ நீ அதை தொடர்ந்து பேசு அப்படிங்களே, அது என்ன மாதிரித்தனம், எச்சத்தனமாக உங்களுக்கு தெரியலையா? இப்படி பேசியிருந்தால் உங்களை மக்கள் யார் மதிப்பான்னு கேட்குறேன். இதெல்லாம் பெரிய அறிவார்ந்தத்தனமா இல்லை நான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேலே அவதூற வைக்கிறது, தொடர்ந்து அவதூற வைக்கிறது. இவங்க அவதூற வைப்பாங்களாம், ஆனால் மற்றவங்க அதுக்கு பதில் சொல்லி பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அவதூற வைப்பாங்களாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நாங்கள் கேள்விட்ட கேள்விக்கு இது வரைக்கும் உங்களால் இதெல்லாம் பதில் சொல்ல முடியுதா இல்லை நான் கேட்குறேன். சரி ஓகே, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பா நண்பிகள் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஆளை பார்க்கும்போது, இந்த ஆள் பேசுகிறத கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு எரிச்சல் வருது? இவருக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். பாய்.